வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஜீரா பிஸ்கட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 2 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, இதுலேயே வந்து சால்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு, அரை ஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டு ஜலிச்சு வச்சுருக்கோம், கஸ்டர்ட் பவுடரு 3 ஸ்பூனு, ஓமம் வந்து 1 ஸ்பூனு, ரோஸ் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி 2 ஸ்பூனு வந்து ஜீரகம் வறுத்து வச்சுருக்கோம், 6 ஸ்பூன் அளவுது. இதை வந்து சர்க்கரை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது அரை கப்பு வருது. இது வந்து கீ 1 கப் எடுத்துக்கலாம். தேவையில்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அரை கப்பு வந்து ஆயிலும் அரை கப்பு கீயும் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து பால் வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 கப்பு கீயும் சுகரையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா பீட்டர் இருந்தால் கூட பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் கீயும் சுகர் பவுடரும் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் இப்போ மைதா 2 கப்பு இருக்குது. இதில் கோதுமை 1 கப்பு, சால்ட்டு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் போட்டது இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் 3 ஸ்பூனு, அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து பேக்கரிலாம் இதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க டேஸ்ட்டுக்கோசம். அதனால் நாமளும் அதை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்த கீயும் சுகர் பேஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடையே நம்ம வந்து ஓமமும் ஜீரகமும் நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் அப்படியே தேய்ச்சிட்டு, அப்போ தான் வாசம் வரும். தேய்ச்சிட்டு வச்சுருக்கேன். அதையும் ஒரு பாதி முக்கால்வாசி போட்டுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையாலேயே பால் விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி பாவம் பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் பால் தேவைப்பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப் அளவு தேய்ச்சி பிசைஞ்சிக்கிட்டேன். உங்களுக்கும் அந்த இந்த மாதிரி டவ் வர மாதிரி சப்பாத்தி பதம் மாதிரி வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பால் விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் தேய்க்கக்குள்ளே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ டவ் வந்து நான் போட்டு தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வட்ட ஷேப்லேயோ எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் அந்த குக்கி கட்டர் இருக்குது, அதில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ வந்து இந்த குக்கி கட்டரில் கட் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஷேப் பண்ணி நான் இப்போ வந்து பாத்திரத்தில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டாண்டு போட்டு அடிகனமான பாத்திரம். அதில் வந்து இந்த பட்டர் ஷீட் போட்டு இதை இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம இதை அடிக்கிட்டு அதில் வைக்கக்குள்ளே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஜீரா பிஸ்கெட்டு இப்போ வந்து வச்சாச்சு பாத்திரத்தில், ஸ்டாண்டு போட்டு மேலே. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 15 நிமிஷம்னோ 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ வெந்துருச்சு. இப்போ இந்த தனியாகவே வருது. பிஸ்கட் வந்து வெந்துருச்சு. நம்ம எடுத்துகிட்டு காமிச்சிடலாம். பாருங்கள், பிஸ்கெட்டு செஞ்சாச்சு. கரெக்டாக எங்களுக்கு 15 நிமிஷம்னா 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா உடைச்சதும் பாருங்கள், நல்லா சாஃப்டாக உடையுது. மேலே இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா நான் என்ன பண்ணினா, அந்த உள்ளே வைக்கிற பாத்திரத்துக்கு மேலே ஒரு மூடி போட்டுருங்க. மேலே ஒரு மூடி இல்லாத அது ஒரு 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷம் மட்டும் மூடிட்டு எடுத்துருங்க. அவ்வளோ இது நல்லா வருது பாருங்கள். சாஃப்டாக உடைச்சா பாருங்கள், சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து
எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.